மத்திய அரசின் சுகாதார திட்டத்தில் ஒரு பெரிய டிஜிட்டல் ரீதியான மாற்றம் நிகழ்ந்து வருகிறது. ஏப்ரல் 28, 2025 முதல் CGHSஇன் புதிய டிஜிட்டல் தளம் மற்றும் சுகாதார மேலாண்மை தகவல் அமைப்பு முழுமையாக தொடங்கப்படும். இதைத் தொடர்ந்து cghs.government.in மற்றும் cghs.nic.in ஆகிய பழைய வலைத்தளங்கள் மூடப்படும். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு CGHSஇன் அனைத்து சேவைகளும் cghs.mohfw.government.in என்ற புதிய போர்ட்டல் மூலம் கிடைக்கும் என்று சுகாதார அமைச்சக சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தை சுமூகமாக செயல்படுத்த சுகாதார மையங்கள் உட்பட CGHSஇன் அனைத்து சேவைகளும் ஏப்ரல் 26, 2025 அன்று ஒரு நாள் மூடப்பட்டன. இந்த நேரத்தில் தரவு இடம்பெயர்வு மற்றும் அமைப்பு மாறுதல் பணிகள் நிறைவடைந்தன. இதனால் புதிய அமைப்பு எந்த இடையூறும் இல்லாமல் தொடங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வலைத்தளம் தவிர ஆண்ட்ராய்டு மற்றும் iOS பயனர்களுக்காக சிறந்த இடைமுகம் மற்றும் டிஜிட்டல் சேவைகளை கொண்ட ஒரு புதிய CGHS மொபைல் செயலியும் தொடங்கப்பட்டுள்ளது. இப்போது CGHS பயனாளிகள் பான் எண் மூலம் அடையாளம் காணப்படுவார்கள். இது ஆவணங்களை மீண்டும் சரிபார்க்க வேண்டிய அவசியத்தை நீக்கி தகுதியை உறுதிப்படுத்துவதை எளிதாக்கும். பங்களிப்பு கட்டணங்கள் இப்போது பாரத் கோஷ் போர்ட்டலுடன் நேரடியாக இணைக்கப்படும். அதாவது கைமுறையாக உள்ளீடுகளை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இது பிழைகள் மற்றும் பணத்தை திரும்ப பெறுதல் தொடர்பான சிக்கல்களையும் குறைக்கும். புதிய முறையில் ஒரு அட்டைக்கு விண்ணப்பிக்கும் போது முதலில் தகுதி மற்றும் பங்களிப்பு தொகை பற்றிய முழு தகவலும் வழங்கப்படும். அதன் பிறகுதான் பணம் செலுத்த வேண்டும். இது தகவல் இல்லாமல் பணத்தை டெபாசிட் செய்வதில் உள்ள சிக்கலை நீக்கும். அட்டை பரிமாற்றம், சார்ந்திருப்பவர்களை சேர்ப்பது அல்லது அட்டையில் பிற மாற்றங்கள் போன்ற வசதிகள் இப்போது முழுமையாக ஆன்லைனில் கிடைக்கும். இது நேரத்தை மிச்சப்படுத்தும். மேலும் பயனாளிகள் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது. சைபர் பாதுகாப்பை மனதில் கொண்டு முதல் முறையாக லாக்இன் செய்யும் போது ஏற்கனவே உள்ள அனைத்து பயனர்களும் தங்கள் கடவுச்சொல்லை மீட்டமைக்க வேண்டும். ஹேக்கிங் போன்ற அச்சுறுத்தல்களிலிருந்து அமைப்பை பாதுகாக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர இப்போது துறைகள் ஊழியர்களின் சம்பள பட்டியல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளபடி அவற்றின் DDO மற்றும் PAO குறியீடுகளால் அடையாளம் காணப்படும். இது அதிகாரிகளின் பின்தள பதிவுகளையும் வலுப்படுத்தும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.